எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசெம்பிள் ஆயிட்டோம். முதலாளி, மட்டு, அ நானு. சூர்யா வந்து எங்க கால் ஷீட் அவருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ, அதனால சிங்கம் டான்ஸ் மேட்ச் ஆடிட்டு பயங்க இருக்கேன். எங்க சிங்கம் டான்ஸா? சனிக்கிழமை ஆக்சுவலா சரி, ஸோ ஓகே. சிங்கம் டான்ஸ் ஆட போயிருக்கேன். ஏதோ எல்லாரும் உசுப்பேத்தி ஒரு வழி பண்ணிட்டீங்க. இப்போ மேட்ச் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. டே 4 நோக்கி. ஆனா, அதுக்குள்ளேயே ரிசல்ட் வந்துரும் தான் நினைக்கிறேன். கடைசி நாள்லாம் போகாதுன்னு. டார்கெட் இருக்கு. இன்னும் வந்து 320 எவ்வளோ 324ன்னு நினைக்கிறேன். ஸோ, ஆனா பிட்ச் கண்டிப்பா ஈஸ் அவுட் ஆயிருச்சு பேட்டிங்க்கு. இவங்களும் வந்து ஒரு பவுலர் ஷாட், அவங்களும் ஒரு பவுலர் ஷாட். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு மேட்ச். மட்டு முதலாளி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. வில் டேக் இட் ஃப்ரம் தேர். பிச்சு ஈஸ்வர ஐடெல்லாம் கொஞ்சம் அன்ஈவன் பவுன்ஸ் இருக்கு. இந்த டக்கெட் ஆனது, இந்த கருண் நாயருக்கு வந்தது, கொஞ்சம் ஹை பேஸ் போட்டா கொஞ்சம் பவுன்ஸ் இருக்கு. அதுவும் ஷார்ட் ஆஃப் த லென்த்ல இருந்து. அண்ட் சில பால்ஸ் வந்து கண்டிப்பா லோ ஆகுது. நம்ம சிராஜுக்கு வந்தது, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் சாய் சுதர்ஷனுக்கு ஆனது. ஸோ அந்த அன்ஈவன் பவுன்ஸ் இருக்கிறது வந்து கொஞ்சம் பால் பழசானாலும் இன்னும் எஃபெக்டிவா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 3 செஷனுக்கு மேல தாக்கு பிடிக்க முடியாது. அந்த 3 செஷன்ல அடிக்கிறதுக்கு கேப்பபிலிட்டி உண்டு. இங்கிலாந்துக்கு அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ பேலன்ஸ்டா தான் இருக்கு மேட்ச். நேத்து நாங்க பேலன்ஸ்டா டிஸ்கஸ் இருக்குன்ட்டீங்க. பண்றப்ப வந்து மட்டை வந்து கேட்டுக்கிச்சு. நம்ம எப்படியாவது வந்து ஆகாஷ் தீப் ஒரு நேரம் சும்மா பேட்டை பிடிச்சி நின்னா போதும் அப்படின்னாரு. நான் அவர் சும்மா ரொம்ப சிறப்பா பேட்டெல்லாம் நிக்க செஞ்சுட்டாரு. மாட்டேன், அதுக்கும் மேல அப்படின்னு சொல்லி ஜெய்ஸ்வால் ஒரு பக்கம் நிக்க வச்சுட்டு இவர் 50 அடிச்சிட்டாரு 2 மணி நேரத்துல. அடிச்சுட்டு அவுட் அதான் ஆயிட்டாரு. சொல்றேன். அதனால மட்டு வந்து பெரிய ஆகாஷ் தீப் ஃபேன் வியூவர்ஸ் உங்களுக்குலாம் தெரியாது. பயங்கரமான ஆகாஷ் தீப் ஃபேன் மட்டு. ஆமா ஆமா. அதாவது பட் இருந்தாலும் நல்லா இருந்துச்சு. சஞ்சீவ் கோயங்காவோட பெரிய ஃபேன். என்னன்னா, இப்ப இதுதான் வந்து ஃப்ரஸ்ட்ரேட்டிங் ஒரு டீமுக்கு. இப்ப ஜெய்ஸ்வால் 100 அடிக்கிறாரு, அது ஓகே. கேரளாவுல அடிக்கிறாரு, அது ஓகே. கில் அடிக்கிறது ஓகே. இப்ப ஆகாஷ் தீப் மாரி ஒருத்தர் வந்து நீங்க ஒரு பிளான் ஏன்னு ஒண்ணு போயிருப்பீங்க. பிளான் பின்னு ஒண்ணு போயிருப்பீங்க. இந்த மாரி ஒரு டெய்லண்டர் வந்து ஃப்ரஸ்ட்ரேட் பண்றது வந்து அப்போசிட் டீமுக்கு, கேப்டனுக்கு, திங்க் டேங்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு மோஸ்ட் இரிட்டேட்டிங் திங். அது அவங்க பண்ணது வந்து ஒரு அப்செட் அ லாட் ஆஃப் இது இன் டர்ம்ஸ் ஆஃப் மைண்ட் இத பொறுத்தவரைக்கும். அது அவங்க பண்ணிட்டாங்க இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா. இதுதான் பண்ணணும்னு நம்ம பல தடவ சொன்னோம் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல இருந்து. டெய்ல்ல வந்து கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணணும், கொஞ்சம் பால் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு. பட் இன்னைக்கு வந்து அவரு டாப் ஆர்டர்ல உள்ள வந்து நைட் மேட்ச்னா உள்ள வந்து இந்த தூள் படத்துல வந்து இந்த பரம முனியம் இதுதான் இவ்வளவு நல்லா பண்ணிட்டு இருந்தீங்கடா அப்படின்னு தூக்கி போடுற மாதிரி இந்த டம்பல் எடுத்து தூக்கி போட்டு போயிட்டாரு ஆகாஷ். இப்ப அவர் பாட்டுக்கு ஒரு 50 அடிச்சு தூக்கி போட்டு போயிட்டாரு. அதனால கிரெடிட் டு ஹிம் இந்த மாதிரி அவங்க பிளான அப்செட் பண்ணதுக்கு. அண்ட் தே புட் த ரன்ஸ் ஆன் த போர்ட். ஏன்னா இப்ப இதை அடிச்சாங்க அப்படின்னா இட் பி த ஹையஸ்ட் எவர்ஸ் சேஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால 71 சேஸ் பண்ணாங்க. இது 374. 3 ரன் எக்ஸ்ட்ரா. அதான் 3 ரன் எக்ஸ்ட்ரா. பட் கண்டிஷன்ஸ் வேற இல்ல. 371 அவங்க பண்ண கண்டிஷன்ஸுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இதுல வந்து இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, மழை பெய்யுமா, ஓவர் நைட் மழை பெய்யுமா, நாளைக்கு மழை பெஞ்சிச்சுன்னா இன்னும் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு. என்ன ஃபோர்காஸ்ட் என்ன? நாங்க முதல்ல ரிவ்யூ பண்ற ஃபர்ஸ்ட் 2 days 3 days வந்து ஞாயிற்றுக்கிழமை வாஷ் அவுட் ஆகிற அளவுக்கு இடி மின்னலுடன் புயல் வரும்னு போட்டிருந்தாங்க. இப்ப அது ஒரு நாள் தள்ளி வச்சுட்டாங்க. திங்கக்கிழமை இடி மின்னல் வருமா. சோ நாளைக்கு வந்து கொஞ்சம் கூட பெய்யாதா? கொஞ்சம் கூட பெய்யாதா? மைல்ட் ரெயின், அதாவது கொஞ்சம் ஓவர் காஸ்டா இருக்கும். இன்னைக்கு அளவுக்கு வெயில் அடிக்காதுன்னு தான் நினைக்கிறாங்க. ஆக்சுவலா இன்னைக்கு மட்டும் தான் வந்து ஒரு குட் டே டு பேட் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நாளைக்கு வந்து மைல்டு கிளவுடி, கொஞ்சம் மைல்டு ரெயின் இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ ஃபேவர்ஸ் கண்டிஷன் வந்துட்டு இன்னைக்கு. ஆனா அந்த மாதிரி நல்ல பேட்டிங் கண்டிஷன் வந்து கில் வந்து வழக்கம் போல இன்ஸ்விங்கிங் ஆக்கருக்கு அவுட் ஆயிட்டாரு. ப்ராப்ளி சம்திங் இஸ் லுக் அட். அது நல்ல சான்ஸ் ஆக்சுவலா. நல்ல பிச்சு செட் ஆயிட்டு இருந்துச்சு. அவர் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணிருக்கலாம். அவரும் நல்ல இது டச்ல இருந்தாரு. 2 பால் நல்ல 4 நல்ல ப்ராப்பர் கவர் டிரைவ், ப்ராப்பர் ஸ்கொயர் கட் பண்ணாரு. நல்ல இதுல இருந்தாரு. பட் ஆனா அவங்க அதுதான் ட்ரை பண்றாங்கன்னு தெரியுது. they just want a ball to seem உள்ள வர மாதிரி போடுறாங்கன்னு தெரியுது. பட் கொஞ்சம் ரொம்பவே உள்ள வந்துருச்சு. கரெக்டா நல்ல பால். அதுதான் டிராவிட்டுக்கே வந்து அந்த மாதிரி ஒரு சீசன்ல வந்து ஒரு பேட்ச் இருந்துச்சு. இன்ஸ்விங்கிங் பால்ஸ் எல்லாமே டிராவிட் வந்து அவுட் ஆயிட்டு இருப்பாரு. கிட்டத்தட்ட கில்லுக்கும் அதே மாதிரி தான் இருக்கு. பட் ஐம் ஷூர் நேரம் டீம் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இல் கம் அவுட் ஆஃப் திஸ் அப்படின்னு. இஸ் டூ கூட பேட்ஸ்மேன், கிளாசி பிளேயர் டு மிஸ் அவுட் இந்த மாதிரி நிறைய தடவை. ஆனால் அந்த மாதிரி ஒரு சிமிலர் ஒரு டெக்னிக் இருக்கிற ஒரு பிளேயருக்கு வந்து இது மாதிரி 1 or 2 இது வரதான் செய்யும். பட் ஐம் ஷூர் ஹில் கம் அவுட் ஆஃப் தட். இதுல அவங்க இன்னும் கொஞ்சம் அடிச்சிருந்துருக்கலாமா மட்டும் என்ன நினைக்கிறேன். இன்னும் ஒரு 50 ரன் பர்டிகுலர்லி அந்த ஸ்டார்ட் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு ஆகாஷ் தீப் இருந்த அப்புறம் கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் அடிச்சிருக்கலாம். பட் அதை வந்து வாஷிங்டன் சுந்தர் வந்து ரெக்டிஃபை பண்ணிட்டாரு. கடைசியா லாஸ்ட் விக்கெட்டுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 40 ரன்ஸ் கிட்ட அடிச்சிருக்காங்க லாஸ்ட் விக்கெட் மட்டும். அதுவும் அக்ரெசிவா ஒரு நிறைய 6 நல்லாவே பயங்கரமா கிளியர் பண்ணாரு. அடிக்கும் போதுதான் கொஞ்சம் பயம் இருந்துச்சு, என்னடா இவ்வளோ பிச்சு இவ்வளோ ஈஸ் அவுட் ஆயிடுச்சான்னு.
சுந்தரே இவ்வளவு அடிக்கிறாரு கரெக்டா அப்படின்னு நினைக்கிறீங்க? கரெக்டா வெயில் வந்துருச்சு. இங்கிலாந்து விளையாட போதெல்லாம் நல்ல வெயில். ஹோப்ஃபுல்லி ஆனா அதுலயுமே தே ஹேட் சம் ஹெல்ப். பவுலிங் வந்து ஃபுல் வெயில்ல கொஞ்சம் ஹெல்ப் இருந்துச்சு, சி மூவ்மெண்ட் இருந்துச்சு. டக்கெட் வந்து கிளவுல வாங்கினாரு. நிறைய பால் வந்து லெஃப்ட் பீட்டன் ஆச்சு. ஸோ தெர் இஸ் ஹெல்ப் கண்டிப்பா. ஸோ இட்ஸ் நாட் அ ஈஸி பிச் டு பேட். கண்டிப்பா 3 செஷனுக்கு மேல இருக்க முடியாது. பட் அதுதான் 3 செஷன் மேல இருக்க முடியாது நீ சொல்ற. அவங்க வந்து 3 செஷன் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேட்டிங் ஆடணும். இங்கிலாந்து பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த கேமை பார்த்தோம் அப்படின்னா, தே ஷுட் லுக் டு பேட். இன்னும் 180 ஓவர்ஸ் இருக்கா? தே ஷுட் லுக் டு பேட் ஒரு 120 ஓவர்ஸ். அவங்க பண்ணாங்கன்னா இந்த டார்கெட் அவங்க அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. 3 ரன் பெர் ஓவர் 360 வந்துடும் 120 ஓவர்ஸ். பட் அவங்க பாஸ்பால் நீ மட்டையாடுற மாதிரி ஆனா தோத்துருவாங்க. சரி சொல்றேன். அவங்க வந்து நான் இப்படிதான் லெஃப்ட்ல தான் பிடிப்பேன்னு பலம் அடம் பிடிக்கிறேன். அந்த மாதிரி நாங்க வந்து இப்படிதான் அடிப்போம் அப்படின்னு பண்ணாங்கன்னா அவங்க வந்து விக்கெட் விட்டுருவாங்க. அவங்க அப்ரோச் வந்து அவங்க ஜெயிச்ச டெஸ்ட் மேட்ச் அவங்க கன்வென்ஷனல் அப்ரோச்சை மாத்தி தான் அவங்க ஜெயிச்சாங்க. திருப்பி வந்து அவங்க தே ஷுட் லுக் டு பிளே 120 ஓவர்ஸ் அண்ட் கெட் 3 ரன்ஸ் பெர் ஓவர். தேல் கெட் டு த டார்கெட். ஒரு 3 விக்கெட் 4 விக்கெட் வித்தியாசத்துல ஜெயிச்சிருவாங்க. பட் தென் இவங்க நான் அடியை போட்டு விடுறேன் காலையிலன்னு வந்தாங்கன்னா தே மைட் லூஸ் விக்கெட்ஸ். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா தே டோன்ட் ஹேவ் பென் ஸ்டோக்ஸ். அவங்க வந்து டாலிஸ்மேனிக் பென் ஸ்டோக்ஸ் இல்ல. அவர் வந்து நின்னு வெறித்தனமா ஜெயிச்சு கொடுக்கணும்னு நினைக்கிற ஒரு பென் ஸ்டோக்ஸ். இப்ப கூட அவர் தான் மேன் ஆஃப் தி சீரிஸா இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஈவன் இஃப் ஹி டசன்ட் பிளே திஸ் கேம். அவர் இல்ல. கிறிஸ் வோக்ஸால பேட்டிங் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்படிதானே வெற்றி? கிறிஸ் வோக்ஸ் வந்து ஐ ஃபீல் கடைசியா இன்னும் 20 ரன் தான் இருக்கு ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னாருன்னா வருவாரு, கண்டிப்பா வருவாரு. பட் ஒரு 100 ரன் இருக்கு ரொம்ப இதுனா there's no point in that. Stay around. அவரால பேட்டிங்லாம் பண்ண முடியாது. ஸோ எஸ்பெஷலி இந்த 2 மேஜர் இது இருக்கு அவங்களுக்கு. ஓக்ஸ் கிடையாது, ஸ்டோக்ஸ் கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்க அப்ரோச்சை மாத்தி ஒழுங்கா 100 ஓவர் 120 ஓவர் பேட்டிங் பண்ணாங்கன்னா ஜெயிப்பாங்க. அப்படி இல்லாட்டி விக்கெட் விட்டுருவாங்க நான் நினைக்கிறேன். நீங்க 2 பேரும் என்ன நினைக்கிறீங்க? அந்த மாதிரி கன்வென்ஷனலா இப்போதைக்கு இந்த இதுல யார் விளையாட முடியும்? யாரு விளையாட முடியும்ன்றதை விட இவங்க இப்போ ஒண்ணு வந்து இப்ப டார்கெட் வந்து நீ சொன்னது வந்து இவங்க 5 கேட்ச் விட்டாங்க. அதனால 370 டார்கெட் வந்து எக்ஸ்ட்ரா நல்ல டார்கெட் நான் சொல்லுவேன். கம்பேரிட்டிவ்லி ஜடேஜா 50 போட்டாரு. ஜுரேல் பண்ண சான்ஸ் யூஸ் பண்ணிருக்கலாம். அவர் ரிவ்யூ யூஸ் பண்ணாம இருந்தா சிராஜுக்கு ரிவ்யூ இருந்திருக்கும். அவர் நிக் பண்ணிட்டாரு. இல்லாட்டி டபுள் வாங்கிக்க மாட்டாரு. ஆனா நாளைக்கு அதாவது இப்போ ஹெட்டிங்லியில வந்து இந்த டக்கெட்டோ ட்ராலியும் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணி ஒரு லீட் கொடுத்து அதுக்கப்புறம் தான் சேஸ் பண்ணி முடிச்சாங்க. அதே மாதிரிதான் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. பேஷண்டா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த 4 போச்சு. பட் இட்ஸ் ஃபைன். பட் இருந்தாலும் அவங்க வந்து ரன் ரேட் ஸ்ட்ரைக் ரேட் வந்து 50 கீழேயும் 50 கிட்ட தான் இருந்துச்சு. ஸோ இதே பேஸோட நாளைக்கு கண்டினியூ பண்ண மாட்டாங்கன்னு நிச்சயமும் பாசிபிள் இருக்கு. டக்கெட் வேணா அகேன்ஸ்டா இருப்பாரு. யார் நின்று விளையாடுவாங்கன்னு கேட்டேன்னா அவங்க ரூட்டும் போப்பு நின்று விளையாடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. குரூப்பு கூட நிற்பாரு. அவர் அப்பப்ப ரிஸ்க் எடுப்பாரு. பட் நிற்பாரு. அவர் இப்ப இந்த கொஞ்சம் ஆசை வந்துடும் அடிக்கிறதுக்கு. இந்த அதுதான் இவங்க ப்ரூக். இப்ப இவங்களும் வந்து 3 சீமர்ஸ் வச்சுட்டு போறாங்க. அதனால இடையில வந்து இவங்க டைட்டா போடுவாங்க. ஒரு எண்டு வந்து ஜடேஜாவும் சுந்தரையும் வச்சு மேடன் ஓவரா போடுவாங்க. இல்ல ஒரு ரன் கொடுக்குற மாதிரி ஓவரா போடுவாங்க. டைட்டா போட்டாங்க அப்படின்னா அந்த எண்ட்லயும் திருப்பி இவங்க போவாங்க. இவங்க வந்து விக்கெட் நல்லா இருக்கு, நம்ம பொறுமையா விளையாடணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட போனாதான் ஜெயிப்பாங்க இங்கிலாந்து. இல்லாட்டி விட்டுருவாங்க மேட்ச். இன்னொன்னு வந்து ரூட் பெத்தல் போட்டதே ஆக்சுவலா கொஞ்சம் டேர்ன் இருந்துச்சு பிச்ல. டேர்ன் சில பால்ஸ் வந்து கொஞ்சம் பவுன்ஸ் இருந்துச்சு. ஸோ அவங்களுக்குமே நம்ம வந்து லைக் டிஃபென்சிவ் மட்டும் பார்க்காம தே கேன் ஆல்சோ பவுல் ஃபார் விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். Especially as day progresses tomorrow, second half போக and we move on towards the end of the test match, they will start getting more assistance தான். பட் தென் அவங்க இப்போதைக்கு அவங்க ஸ்ட்ராட்டஜி இப்போ 14 ஓவர் தானே ஆயிருக்கு பால். ஸோ அதனால இனிஷியலி ஃப்ரண்ட் சீமர்ஸ் போட விட்டுட்டு இவங்களை வச்சு கொஞ்சம் ப்ரெஷர் பில்ட் பண்ண பார்ப்பாங்க. பட் கண்டிப்பாக அவங்களுக்கும் பர்ச்சேஸ் இருக்கும். எஸ்பெஷலி நம்ம ஸ்டோக்ஸ் சொல்லுவோம் சுந்தருக்கு. இந்த வாட்டி வந்து பெத்தல் அண்ட் சுந்தர் நான் எதிர்பார்க்குறேன். அந்த மாதிரி ஒரு மேட்சப் சரியா இருக்கும்னு. வேற ஏதாவது மேட்சப் நீங்க உங்களுக்கு தோணுதா? இல்லை, அதான் நாளைக்கு இன்னைக்கு வந்து சிராஜ் வந்து ஃபர்ஸ்ட் 6 ஓவர் போடல நியூ பால்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப வேவேடா போட்டாரு. அந்த ரொம்ப ஷைன் இருக்கிறதுனால அந்த லாக்வர் போன அப்புறம் கொஞ்சம் நல்லா கண்ட்ரோல்டா போட்டாரு. கண்ட்ரோல் பண்ண முடியல. கண்ட்ரோல் பண்ண முடியல. அதான் நாளைக்கு வந்து ஓவர் காஸ்டா இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கணும். யூஸ் பண்ணி ரூட்டை மட்டும் ரூட்டு மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டேன்னா கொஞ்சம் நல்லா ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ஸ்ல ரூட் போயிட்டாருன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு போல நினைக்கணும். பட் ஸ்டில் லஞ்சுக்குள்ள மேக்ஸிமம் இம்பாக்ட் யூஸ் பண்ணி எடுத்தாங்க.
அதை பொறுத்தா இருக்கு அவுட்கம் இருக்கு. இல்ல நாளைக்கு வந்து நாளைக்கு ஆனா மழை இருக்குல்ல, சான்ஸ் இருக்குல்ல, மழை கொஞ்சமா சான்ஸ் இருக்குல்ல. லைட் ட்ரெயின் தான் ப்ரோ. அது வந்து நிக்கிற அளவுக்குலாம் இல்ல. அது வந்து இல்ல நிக்கிறதா சொல்ல வெற்றி. இல்ல லைட் ட்ரெயின் லைட் தான் வேணும். ட்ரெயின்னா அதாவது ரெயின் இருக்கணும், மேல வந்து மேகம் இருக்கணும். ஆனா மழை பெய்ய கூடாது. கொஞ்சம் மாய்ஸ்சர் இருந்தா பால் கொஞ்சம் இதாகும்ல. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நீ அடுத்த 1 மணி நேரம் இப்படிதான் வெதர் இருக்குன்னு எழுதியே கொடுக்க முடியாது. அடுத்த 1 மணி நேரத்திலேயே மாறிடும். திடீர்னு காத்தடிக்கும், எல்லாமே பட்டவன வெயில் அடிக்கும். ஃபுல்லா நைட் ஃபுல்லா மழை பெய்யணும். அந்த பிட்ச் வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணியே வச்சிருக்கணும். நாளைக்கு எடுத்தோடனே நிறைய அப்படியே மாய்ஸ்சர் இருக்கணும். மாய்ஸ்சர் இருந்தா தானே அவங்களுக்கு ஆசைப்படலாம். ஆனா இங்க எனக்கு நம்ம கூட முதல்ல நம்ம ப்ரிவியூ பண்ணப்ப என்ன சொன்னோம், ஞாயிற்றுக்கிழமை வாஷ் அவுட் ஆகும்னு சொன்னோம். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா மண்டேக்கு அது என்ன போஸ்ட்போன் பண்ணி வச்சிருக்காங்களா, தேதி பின்னர் அறிவிக்கப்படும். சரி, ஓகே. இப்ப இது அதுதான் நாளைக்கு வந்து மழை நம்ம சொல்றோம். இருந்தாலும் கேம் ஃபாஸ்ட்டாவே மூவ் ஆகி இவ்வளவு தூரத்துக்கு வந்துருச்சு. நாளைக்கு எப்படி ரிசல்ட் தெரிஞ்சிடும், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இந்த சீரீஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப க்ளோஸ்லி கண்டஸ்டட் சீரிஸ். அது யாருமே வந்து மறுக்க முடியாது. ஆஸ் இந்தியன் ஃபேன்ஸா இருந்தாலும் வி ஹேட் அவர் மொமெண்ட்ஸ். இங்கிலாண்டும் தே ஹேட் தேர் மொமெண்ட்ஸ். ஆனா தே சீஸ் த மொமெண்ட்ஸ் பெட்டர் தென் இந்தியா, இந்த க்ளோஸ் மொமெண்ட்ஸ். ஸோ அதுதான் முக்கியமான பாயிண்ட். நாளைக்கு அந்த மாதிரி யாரு மொமெண்ட்டை சீஸ் பண்றாங்களோ ஐ திங்க் தே வில் கோ ஹெட் அண்ட் எதர் வின் த சீரிஸ் ஆர் தே வில் கோ ஆன் டு டிரா த சீரிஸ் நான் நினைக்கிறேன். அண்ட் வாஷிங்டன் சுந்தர் வந்து நான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், அவர் வந்து அந்த அளவுக்கு ஓகே அடிச்சிட்டாரு, இது பண்ணிட்டாரு. பட் ஆனால் அவர் கன்சிஸ்டண்டா ஓரளவுக்கு ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஐ திங்க் கோயிங் ஃபார்வர்ட் ஐ திங்க் இந்தியாவில் நடக்கிற டெஸ்ட் மேட்ச் எல்லாத்துக்குமே 2 பேரும் விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன். 3வதா குல்தீப் விளையாடுவாரா? குல்தீப், ஹர்ஷதீப் 2 பேரும் மேக் மைட்டர் போயிட்டாங்களே அன்பார்ச்சுனேட்லி. இல்ல சீரிஸ் அப்படி ஆயிட்டாங்க. நான் அடுத்தது இந்தியா வெஸ்ட் இண்டீஸ்ல கண்டிப்பா விளையாடுவார் குல்தீப்னு நினைக்கிறேன். சொல்ல முடியாது. இல்ல வெற்றி, அவங்க ஹோம் சீரீஸ்க்கு வந்து ஸ்டாக்அப் பண்ணுவாங்க ஸ்பின்னரை. இன்னும் ஒரு ஸ்பின்னர் எடுப்பாங்க. இதுல இருந்து ஒரு சீமரை டிராப் பண்ணிட்டு ஒரு ஸ்பின்னர் மட்டும் எடுப்பாங்க. அது மட்டும் சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு அந்த நினைக்கிறேன். கருண் நாயர் பொசிஷன் தான் இப்போதைக்கு அவருக்கு பதிலா அவரே இல்லடா, விளையாடுவாரா இல்ல சிராஜ், ஆகாஷ் தீப், அதான் 3 சீமர் இருக்காங்கல்ல, ஒரு 2 ஃபாஸ்ட் பவுலர் மட்டும் எடுத்துட்டு ஒரு தேர்ட் சீமருக்கு பதிலா குல்தீப் வந்துருவாரு. அதான் இந்த கருண் நாயரை விளையாடுவாருன்ற. கருண் நாயர் ஸ்குவாட்ல இருப்பாரு. அதுக்கப்புறம் எப்படின்னு பார்க்கணும். இதெல்லாம் வந்து நம்ம நாளைக்கு மேட்ச் முடிஞ்ச உடனேயும் பார்ப்போம். எப்படி புலம்புறோமா இல்ல சலம்புறோமா அப்படின்னு பார்ப்போம். சீக்கிரமா இதுதான் பண்றோமா இல்ல லேட்டா பண்றோமா? அதுதான் மேட்ச் நாளைக்கு கை எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சா நம்மளுக்கு நல்லது. ஆமா. சோ இதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் ஃபைனல். இது வந்து இங்கிலாந்து வந்து கன்வென்ஷனலா ஆடினாங்கன்னா ஜெயிச்சிருவாங்க மேட்சை. அவங்க வந்து பாஸ்பால் ஆடுறேன் அப்படின்னு பண்ணிட்டு இருந்தாங்கன்னா விக்கெட்டை விட்டு காலியாயிருவாங்க. இந்தியா வந்து இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவா புஷ் பண்ணும். நான் சொன்ன மாதிரி ஸ்பின்னர்ஸ் வச்சு ஒரு 2 டைட் பண்ணிட்டு சீமர்ஸ் விக்கெட்டுக்கு போகலாம். பட் மட்டும் சொல்ற மாதிரி அஸ் கேம் கோஸ் ஆன் ஸ்பின்னர்ஸ்க்கு பர்ச்சேஸும் இருக்கும். கடைசி பாயிண்ட் 5வது பாயிண்ட் மழை வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து இட் வில் பி மோர் கண்டூசிவ் டு இந்தியா டு வின். ஐ பர்சனலி ஃபீல் இந்தியா டு வின். ஐ வாண்ட் இந்தியா டு வின். பாப்போம் என்ன ஆகுதுன்னு. நாளைக்கு வந்து நாங்க சந்தோஷமா ரிவ்யூ பண்ணுவோம். இல்ல இப்ப எஸ்கே பாட்டு வந்துச்சு சலம்பலா, இந்த மாதிரி மதராசி படத்துல இருந்து சோகமா இருந்துட்டு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே நாங்க ரிவ்யூ பண்ணாலும் நாங்க பண்ணுவோம். வியூவர்ஸ், நீங்களும் உங்களுடைய என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க தாட்ஸ் சொல்லுங்க. கூலி ட்ரெய்லர்லாம் வந்திருக்கு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. நாங்களும் அதை பத்தி என்ன நினைக்கிறோம்னு சொல்ல வரோம். ஸோ இதுதான் எங்களுடைய ஃபைனல். இது பாய்ஸ், நீங்களும் உங்களுடைய ஃபைனல் இதை தாட் சொல்லிட்டீங்கன்னா we can close. நாளைக்கு சீக்கிரமாவே இந்த மேட்ச் ரிவ்யூ பண்ணுவோம்னு எதிர்பார்ப்போட சைன் ஆஃப் பண்றோம்.